ஒரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் கூடி வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வருஷத்துல 4 மாதங்களை கடக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அவர் நமக்கு நல்லவராக இருந்தார். அல்லேலூயா. அவர் நமக்கு போதுமானவராக இருந்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. நம்முடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி நம்மை நடத்தினார். ஒரு புதிய மாதத்தை காணும்படியாக நமக்கு அவர் ஜீவனை தந்திருக்கிறார். கடந்த மாதத்தில் தேவன் நமக்கு வாக்கு பண்ணினார், நன்றாயிருக்கும்படிக்கு என்று வாக்கு பண்ணினார். அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறினது. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் வாக்குத்தத்தமான வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகள் ஒன்று கூட தவறி போவதில்லை. நான் மனமாரம் அனுபவிக்கிறேன் அல்ல என்று சொல்லுகிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எதை தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கிறது. ஆனால் விரும்புகிற எல்லாவற்றையும் எல்லாரும் பெற்றுக் கொள்ளுகிறார்களா என்று ஒரு கேள்வியை எழுப்புமானால் அது இல்லை. ஆனால் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி நாம் கேட்கிறவைகள் இருக்குமேயானால், நாம் எதை கேட்கிறோமோ எதை நாம் விரும்புகிறோமோ அதை கர்த்தர் நமக்கு தருவதற்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் அநேக தேவ மனிதர்களை நாம் பார்க்க முடிகிறது. அதில் ஒரு மனிதன் சாலமோன் என்கிற ஒரு ராஜாவை நாம் பார்க்கிறோம். தாவீதின் குமாரனாகிய சாலமோனுடைய விருப்பத்தை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை இந்த சாலமோன் கேட்கிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்களோ அல்லது நானோ இருப்போமானால் நம்முடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் சாலமோனுடைய விருப்பம் எதுவாக இருந்தது என்றால், வாசிப்போம் ஒரு வசனத்தை, 9வது வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஆண்டவரே, எனக்கு ஆசைகள் வேண்டும், அழிந்து போகிற காரியங்கள் வேண்டும் என்று அவன் கேட்கவில்லை. ஆண்டவரே, நீர் என்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தில் என்னை ராஜாவாக ஆக்கியிருக்கிறேன். நானோ என்றால் போக்கு வரவு அறியாத ஒரு பிள்ளையாயிருக்கிறேன், ஒரு சிறு பிள்ளையாயிருக்கிறேன். அவருடைய தாழ்மையை நான் பார்க்கிறோம். தேவ சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டுமானால் நான் தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை.
நம்மை தாழ்த்த வேண்டும். இவன் தாழ்த்தி சொல்றான், ஆண்டவரே உமது ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்கணும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். 10வது வசனத்துல சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருந்துச்சா? உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. அப்போ ஆண்டவருக்கு உகந்தது எதுவோ அந்த விருப்பங்களை தேவன் நமக்கு செய்வதற்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறவர் அல்ல. நாம் விரும்பி கேட்கிறவைகள் தேவனுக்கு சித்தமானவைகளோ இருக்குமேயானால் அந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு நல்லவராக இருக்கிறார். கீழே உள்ள வசனத்தை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய விருப்பத்தின்படியே ஆண்டவர் அவருக்கு ஞானமுள்ள இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை அவருக்கு தந்தது மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தேவன் சாலமோனுக்கு தந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் விரும்பி தேவ சமூகத்திலே கேட்கும் பொழுது தேவன் அதை நிச்சயமாய் நமக்கு தருவார். அதோடு கேளாதவைகளையும் தேவன் நமக்கு தருவதற்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, விரும்புவதை தேவன் நமக்கு தர வேண்டுமானால் ஒன்று, நாம் தேவனிடத்தில் அதிகமாக அன்பு வைக்க வேண்டும். நம்முடைய அன்பு ஒரு நாள் உலகத்தை சார்ந்து அல்ல. நம்முடைய அன்பு மனிதர்களை சார்ந்து அல்ல. உலகத்தில் அழிந்து போகிற செல்வத்தை குறித்து, செல்வத்தின் மேல் அல்ல நம்முடைய அன்பு. நம்முடைய அன்பு வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். சாலமோன் இஸ்ரவேல் சமஸ்துவுக்கு ராஜாவாக இருந்தாலும் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, காட்ஸ் லவ். நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தணும். நம்முடைய அன்பை யார் மேல வைத்திருக்கிறோம்? அநேக காரியத்தை விரும்புகிறோம், ஆனால் பெற முடியல. காரணம் என்ன? நம்முடைய அன்பு வேற எங்கேயோ இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் இல்லாமல். நாம் நம்முடைய அன்பு ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும். ஆகவேதான் சங்கீதம் 31:23 வசனத்துல, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தணும். ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாம் தேவனிடத்திலிருந்து விரும்புகிற ஒன்றை நாம் பெறுவதற்கு பாவங்கள் தடையா இருக்கிறது. அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் தேவ சமூகத்தில் அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 47-48வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே இவளுடைய பாவங்கள். ஒரு பாவியாகிய ஸ்திரீ, சீமோன் என்கிற ஒரு மனிதன் இயேசுவானவரை விருந்துண்ணும்படியாய் தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறான். அந்த சீமோனுடைய வீட்டில் இயேசுவானவர் இருக்கும் பொழுது ஒரு பாவியாகிய ஸ்திரீ அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினாலும் தன் தலைமையினாலும் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளத்தை பூசினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு பின்னால நின்று
ஏன்னா முன்னால கூட வர முடியல. இன்னைக்கு அநேகர் ஏன் தேவனுக்கு முன்னால வர முடியவில்லை என்றால் அவருடைய பாவங்கள். பாவத்தை மன்னிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். சீமோன் தன்னுடைய அந்த பரிசேயன் ஆகிய சீமோன் இதை கண்ட பொழுது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவன் மனதுக்குள்ள நினைக்கிறான், இவர் உண்மையிலே தீர்க்கதரிசியாய் இருந்தா தன்னை தொடுற, தன்னுடைய பாதத்தை முத்தமிடுகிற இந்த ஸ்திரீ இப்படிப்பட்டவள், இந்த காரியங்களை செய்கிறவர் என்று அறிந்திருப்பார், பாவியாய் இருக்கிறாளே என்று அவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். ஆனால் இயேசுவானவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை அறிகிற தேவன், ஆராய்கிற தேவன், நம்முடைய நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன். அந்த பாவியாகிய ஸ்திரீயினுடைய உள்ளத்தை தேவன் அறிந்திருந்தார். சீமோனே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், என் கால்களுக்கு நீ என்ன செய்யல, தண்ணீர் தரவில்லை. ஆனா இவளோ பாவி என்று சொல்லுகிற இவளோ, உன் மனதில் இவ பாவி என்று நினைக்கிறாய் அல்லவா, இவள் தன் கண்ணீரினால் என் கால்களை நனைத்து, ஒரு பெண்ணுக்கு மகிமை அவருடைய கூந்தல், அந்த மகிமையான கூந்தலினால் என் பாதங்களை துடைத்தாள், என் கால்களை துடைத்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, ஆனா இவள் என் பாதங்களில் பரிமளத்தை பூசினாள், விலை உயர்ந்தது. ஆகவே நான் சொல்றேன், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. காரணம், இவள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள். ஒருவர் தேவனிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது ஆண்டவருக்காக எதையும் செய்வதற்கு அவர்கள் தவற மாட்டாங்க, எதையும் செய்ய தாமதிக்க மாட்டாங்க. ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தணும். சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவள் தான், புறக்கணிக்கப்பட்டவள் தான், தள்ளப்பட்டவள் தான். ஆனால் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தினபடினால் அந்த அன்பு அவளுடைய பாவங்களை முற்றிலுமாக மன்னிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவளுடைய விருப்பம் அதுவா இருந்துச்சு, பாவங்களை மன்னிக்கப்படணும். இந்த சமுதாயத்தில் என்னை தள்ளப்பட்டவளாக நான் கருதப்படுகிறேன், புறக்கணிக்கப்பட்டவளாக கருதப்படுகிறேன். அவளுடைய அன்பு, ஆண்டவர் மேல் வைத்த அவளுடைய அன்பு அவளுக்கு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினது. சங்கீதம் 145:20 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி அப்படின்னு சொல்றார். யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களை அவர் காப்பாற்றுகிற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற தேவன். இஸ்ரவேலை காக்கிற தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, தூக்குவதும் இல்லை, அவர் காப்பாற்றி. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 4:17-18 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று அப்படின்னு 17ஆவது வசனத்தை சொல்றார். 18ஆவது வசனத்துல தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். நாம் அன்பு செலுத்தும் பொழுது ஆண்டவர்களுக்கு துணை செய்து நம்மை காப்பாற்றுவார். அவரை அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 8:28 வாசிக்க. யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறார்களோ சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். இரண்டாவதாக, நாம் விரும்புவதை தேவன் தர வேண்டுமானால் தேவ சித்தம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில
தேவ சித்தம் செய்வதற்கு நம்மை முழுமையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தும் அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். தேவனுக்கு சித்தமானதை செய்யணும். தேவ சித்தம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு அர்ப்பணிப்பு தான் நம்முடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றும். விரும்புகிறதை தேவன் நமக்கு தர வேண்டுமானால் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுமையாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் தேவ சித்தத்திற்கு. ஆண்டவரே, உடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க, உடைய சித்தத்தின்படி என்னை வணைந்து கொள்ளுங்க. ஆபிரகாமை கர்த்தர் சீமானாக மாற்றினார். ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்கிறார். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமை என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மேன்மையை இந்த ஆபிரகாம் பெற்றுக்கொண்டதற்கு காரணமே அர்ப்பணிப்பு. ஆண்டவர் அவரை சந்தித்த பொழுது தேவ சித்தம் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு அவன் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தான். நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன் தேசத்தை விடணும், உன் தகப்பன் விட்டுறணும், உன் இனத்தை விட்டுறணும், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே எதிர்மறையான கேள்விகளை ஆபிரகாம் கேட்கவில்லை. எப்படி ஆண்டவரே, என் தகப்பன் வீட்டை விட முடியும்? என் ஜனத்தை எப்படி நான் விட முடியும்? என் தேசத்தை நான் எப்படி விட முடியும் என்று கேட்கவில்லை. ஆண்டவர் 2ஆம் வசனத்துல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறோம். என்னுடைய பெயர் பெருமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிப்பு மிக மிக அவசியம். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமே, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் அவன் தேவ சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து போகணும். தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிப்பு இல்லாமல் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாய் வாழ்க்கையில நடைபெறாது. 4ஆவது வசனத்துல, ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அப்படியே தேவ சித்தத்தை செய்கிறோம். எத்தனை பேர் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார் வேத வசனத்தின் மூலமாக. தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? தேவ சித்தம் செய்வதற்கு நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பணும். ஆசீர்வாதத்தை விரும்புகிற நாம் விரும்புகிற காரியமெல்லாம் எனக்கு நடக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் தேவ சித்தம் செய்வதற்கு ஒரு ஆபிரகாமை போல நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா? ஆபிரகாமுடைய அர்ப்பணிப்பு இதோடு கூட முடிந்து விடவில்லை. 22ஆம் அதிகாரத்துல வயது முதிர்ந்த சூழ்நிலையில் ஒரு குமாரனை கொடுத்தார். அந்த குமாரனை ஆண்டவர் பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த காரியத்திலும் ஆபிரகாம் தோற்று போகவில்லை. தேவ சித்தத்திற்கு தன்னுடைய மகனை அவன் ஒப்புக் கொடுக்கிறான்.
ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஒரு தேவ சித்தம் செய்யக்கூடிய ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை தேவன் கனப்படுத்துகிறார். பலிபீடத்து வரைக்கும் கொண்டு போயிட்டான், பட்டயத்தை ஓய்கிட்டான். ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையான் நன்மேல் கையை போடாமே. என்ன ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க. அர்ப்பணிப்பு தான் அற்புதங்களை நமக்கு கொண்டு வரும். அர்ப்பணிப்பு தான் நாம் விரும்புகிறதை தேவனிடத்தில் கொண்டு வரும். ஆகவே தேவ பிள்ளைகள் முதலாவது அன்பு செலுத்தணும், இரண்டாவது தேவ சித்தம் செய்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும், மூன்றாவது நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். எபிரேயர்ல வாசி, நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்பது வேறு, விசுவாசம் வேறு. விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிற ஜனங்களும் உண்டு, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களும் உண்டு. இந்த ரெண்டு நிலையில நாம் யாரை போல இருக்கிறோம்? நம்முடைய ஜெபம் விசுவாசம் உள்ளதா இருக்கிறதா, அல்லது நம்முடைய ஜெபம் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறதா? என்னாமத்தின் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் உடனே போய் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். கோத்திர பிதாக்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் எப்படிப்பட்டது என்று அறிந்து வரும்படியாக மோசே அனுப்பினதில் இந்த காலேப்பும் யோசுவா தவிர மற்றவர்கள் எல்லாமே துர்ச்செய்தியை பரப்பினார்கள். காலேபு சொல்றார் மோசேட்ட, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். இது விசுவாச வார்த்தை. ஏன்னா மற்ற 10 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவனோடு கூட போய் வந்த மனிதர், நாம் போய் அந்த ஜனங்களோடு கூட எதிர்த்து நிற்க கூடாது. இது அவருடைய அவிசுவாசத்தை காட்டுகிறது. பெரிய மனிதர்கள் தான், ராட்சதர்கள் தான், பெரிய ஆட்கள் தான். ஆனால் அதை காட்டிலும் நம் ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. இதுக்கு அநேக பிரச்சனைகள், பலவீனங்கள், நெருக்கங்களை தான் பார்க்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனையை காட்டிலும், இந்த நெருக்கத்தை காட்டிலும், இந்த போராட்டத்தை காட்டிலும், இந்த பலவீனத்தை காட்டிலும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்ற எண்ணம் என்றைக்கு நமக்குள் வருகிறதோ அன்றைக்கு நாம் விரும்புவதையெல்லாம் தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. இவன் காலேபு சொல்றான், நாம அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் அப்படிங்க. ஆனா மற்ற 10 பேர் சொல்றாங்க, அது முடியாது, நம்மளால கூடாது. தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லாது கட்டளையிட நிற்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அற்புதம் நடக்கும். வனாந்தரத்தில் ஆறுகளை ஓடச் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆனா இந்த 10 பேர் சொல்றாங்க முடியாது ஐயா. அது அவருடைய அவிசுவாசம். 10 பேரும் போகலையே. ஆனால் விரும்பின காலேப்பு போனார். என் தாசனாகிய காலேப்பு வேற ஆவி உடையவனாய் இருக்கிறபடினா, உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினா, அவன் போய் வந்த தேசத்தை அவனை சேர பண்ணுவேன். அவன் போய் வந்த தேசத்தில் நான் அவனை என்ன செய்வேன்? சேர பண்ணுவேன் சொன்னார் 14வது அதிகாரத்தில். அப்ப விசுவாசம் தான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விரும்புவதை கொண்டு வருகிறது. நம்முடைய வேதத்தில் தாவீதை குறித்து பார்க்கிறோம்.
இஸ்ரவேல் சமஸ்துவையே பயமுறுத்தி கொண்டிருந்தது பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத்தை. தாவீது ஜெயித்தார் என்றால் அவருடைய திறமையினால், அவருடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, தேவன் பேரில் வைத்த விசுவாசத்தினால். ஏற்கனவே சவுலிடத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? நான் ஒரு கரடியை கொன்னேன் சொன்னாரா இல்லையா? ஒரு சிங்கத்தை கொன்னேன். அதே போலதான் இந்த பெலிஸ்தீனும் இருக்கிறான்னு சொன்னான். இவருடைய விசுவாசம், தாவீதுடைய விசுவாசம் ஒரு பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை வீழ்த்தினது. நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற கோலியாத்து வீழ்த்தப்பட வேண்டுமானால் நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய எதிர்காலங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த கோலியாத்து வீழ்த்தப்பட வேண்டுமானால் தாவீதுக்குள் இருந்த அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கணும். ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் போனால், பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய மகளுக்கு விடுதலை கிடைக்கும் என்று விசுவாசித்தாள். ஆகவேதான், ஸ்திரீயே, உன் விசுவாசம் மிகவும் பெரியது, நீ விரும்பினது உனக்கு ஆக, நீ விரும்பினது உனக்கு நடக்கும். நூற்றுக்கதிபதியினுடைய விசுவாசத்தை தேவன் மெச்சிக்கொள்ளுகிறார். நான் இஸ்ரவேலர்களுக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்தை காண, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சுத்தம் அடைவான். ஒரு வார்த்தை போதும். அப்ப தேவனுடைய வார்த்தையில் அவன் விசுவாசம் வைத்தான். எனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, நான் வருவதற்கு பாத்திரமானும் அல்ல, ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படின்னு சொன்னான். அப்படியே தேவன் அற்புதங்களை செய்தார். அப்போ நான் விரும்புவதை இந்த மாதத்துல தேவன் நமக்கு தருவார். இந்த மாதம் மாத்திரமல்ல, வருகிற காலங்களில் எல்லாம் நாம் விரும்புவதை தேவன் நமக்கு தருவதற்கு நல்லவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது, தேவ சித்தத்தை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, மூன்றாவதாக நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நாம் விரும்புவதை தருவார். கண்களை மூடி நாம் செபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளில் கூட கர்த்தாவே, அப்பா, இந்த வருஷத்தின் இந்த 5வது மாதத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், விரும்புவதை தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஒரு சாலமோன் ஆண்டவரே விரும்பின அந்த ஞானத்தை நீர் தந்தீரப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க சாவே ஆண்டவரே. அநேக பரிசுத்தவான்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் விரும்பினதையெல்லாம் நீர் தந்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. நாங்கள் விரும்புகிற காரியத்தை நீர் எங்களுக்கு தருவதற்கு நல்லவராக இருக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், உம்மிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்தும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய விருப்பங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா நீர் நிறைவேற்றி தருவதற்கு நல்லவராக இருக்கிறார் ஐயா. இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற எல்லா காரியத்தையும் தேவன் தருவீராக ஆண்டவரே. அன்பு செலுத்தவும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை தங்களுடைய வாழ்க்கையை செய்வதற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கவும் ஆண்டவரே, விசுவாசத்தில் உம்முடைய பிள்ளைகள் பலப்படவும் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையிலிருந்து நடத்தட்டும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும். எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும் ஐயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம், பிள்ளைகளுடைய போக்கு வரவு, வீட்டில் வெளியிடங்கள் எல்லா இடத்திலும் கர்த்தருடைய கிருபையிலிருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. இயற்கைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சாதகமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அப்பா தங்கி இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய காயப்பட்ட கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்தில் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த மாதத்தில் ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும் ஐயா ஆண்டவரே. இந்த மாதத்தில் நடக்கிற VBS எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் நடத்தி ஆசீர்வதி தரும்படியாக செபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விருப்பத்தையும் நீர் நிறைவேற்றுவதற்கு நல்லவராக இருக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவராலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் அவருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் கூடி வந்திருக்க நாம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட அவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருடைய ஆவியை ஆசீர்வதிப்பார். காலையில 10 மணியிலிருந்து